ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட். இது நடந்த வருஷம் 1997. உலகமே ஆவலோடு பார்த்துட்டு இருந்த ஒரு வேற லெவல் பாக்ஸிங் மேட்ச் நம்ம லெஜெண்டரி பாக்ஸர் மைக் டைசனுக்கும் ஹிவாண்டர் ஹோலிஃபீல்டுக்கும் நெருப்பு மாதிரி ரிங்கில் நடந்துட்டுருக்கு. அந்த பாக்ஸிங் மேட்ச் நடந்த அரேனா, அதாவது ஸ்டேடியம், அன்னைக்கு ஹவுஸ்ஃபுல். பாதி பேர் டைசன் தான் வின் பண்ணுவார்னு கத்திக்கிட்டு இருக்காங்க, அண்ட் மீதி பேர் இவாண்டர் தான் வின் பண்ணுவார்னு சேர் பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது ரவுண்டு முடிஞ்சு ரெஃப்ரி பிரேக் விட்ட டைமில் டைசன் வெறி பிடிச்ச மாதிரி ரிங்கோட கார்னரில் உட்காந்துட்டு இவாண்டரை வெச்சக்கன்னு வாங்காமல் பரம்பரை பகையாளி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. டைசனுக்கு இது ரொம்ப முக்கியமான மேட்ச், அண்ட் அவர் மைண்டில் ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் ஆப்பனண்ட்டை ஜெயிக்க விடவே கூடாது அப்படின்றது மட்டும்தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பாக்ஸிங்க்குன்னு சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்படி தான் ஃபைட் பண்ணோம், இங்கே தான் அடிக்கணும் அண்ட் இங்கெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு. நெக்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே இவாண்டர் கொடுத்த ஒரு ஹெட் ஷாட்டில் எஸ்கேப் ஆன நம்ம டைசன் எகிரி பாஞ்சு இவாண்டரோட காதை கடிச்சு அங்கேயே துப்பிடுறாரு. இவாண்டர் ரிங் நடுவில் தன் காதில் ரத்தம் சொட்ட சொட்ட நின்றுட்டு இருந்த அந்த சீனை அவ்வளோ சீக்கிரம் இந்த உலகம் மறந்துடாது. அந்த ஸ்டேடியமில் இருந்த ஆயிரக்கணக்கான பேரோட அன்னைக்கு அதை டிவியில் லைவில் பார்த்துட்டு இருந்த மொத்த பேருக்கும் இந்த இன்சிடெண்ட் ஒரு டெட் ஷாக்கிங். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு உலக பாக்ஸிங் வரலாற்றுலேயே அதுக்கு முன்னாடி நடந்ததில்லை, அண்ட் அதுக்கப்புறமும் நடந்ததில்லை. இப்போ செகண்ட் இன்சிடெண்ட் பார்ப்போம். நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இங்கிலாண்டில் நாட்வெஸ்ட் ஓடிஐ சீரியஸில் ஃபைனல் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. மேட்ச்சு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போயிடுச்சு. சரியான மேட்ச்சு, நெயில் பைட்டிங் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு மேட்ச்சு. இந்தியாவுக்கு இந்த மேட்ச் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்றத தாண்டி நம்ம கேப்டன் கங்குலிக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்ச்சு. மேட்சோட வின்னிங் ரன்னை ஜஹீர் கான் அடித்த உடனே பெவிலியனில் இருந்த நம்ம கங்குலி சும்மா ஜெர்சியை கழட்டி சொரட்டுன்னு வெறி வந்த மாதிரி சொரட்டியிருப்பார். நாமளும் அதுக்கு சில்லறையெல்லாம் செதற விட்டு என்ஜாய் பண்ணியிருப்போம். இந்த ரெண்டு இன்சிடெண்ட்லையுமே ஒரு காமனான விஷயம், இது ரெண்டுமே ஆஃப்டர் ஆல் ஸ்போர்ட்ஸ் தான். இதை உலகமே டிவிலையும் நேர்லையும் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி இவங்களால இந்த மாதிரி அன்யூஷுவலாக பிஹேவ் பண்ண முடியுது? கண்டிப்பாக அன்றைக்கி மேட்ச்சுக்கு வரும்போதே இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் அண்ட் இப்படி தான் பண்ணணும்னு பிளான் பண்ணிலாம் இவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போனதில் அவங்களையும் அறியாமல் ஒருத்தர் தான் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னும், இன்னொருத்தர் தான் எப்படியும் தோக்கவே கூடாது அப்படின்றோம் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கேயே ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இத்தனை வருஷம் கழிச்சும் டைசனோட பேரை சொன்னாலே அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி அவரோட காது கடி மேட்டர் தான் ரொம்ப வைரலாகவும் அண்ட் அவர் யாரும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்துகிட்ருக்கு. ஃபீல்டில் எப்போவுமே அக்ரெசிவாக இருக்க நேச்சர் கொண்ட நம்ம கங்குலி கூட்டிகிட்டு வந்த ஆள் தான் நம்ம தோனி. கிரவுண்டில் எமோஷனை கொஞ்சம் கூட வெளியே காட்டாமல் சுச்சுவேஷனை கூலாக ஹேண்டில் பண்ணுறதுல இவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்டை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிட்டே போக முடியும். எமோஷனை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறதுனாலையும் ஒருத்தங்க எமோஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதாலையும் எப்படி ஒரு சுச்சுவேஷனை மாற்றிக்க முடியும் அப்படின்றத சோம வள்ளியப்பன் எழுதின இட்லியா இருங்கல் புக்கு தான் நம்ம இன்றைக்கி சம்மரியாக பார்க்க வந்திருக்கோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். யூடியூபோட அல்காரிதத்துக்கு இதை நிறைய பேர்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு புக்கை கம்ப்ளீட்டாக படித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஒர்க் பிளேஸில் நம்ம எவ்வளோ தான் ஹைலி டேலண்டடாக இருந்தாலும் நம்மளோட எமோஷன்ஸை கரெக்டான மீட்டரில் நமக்கு மெயின்டைன் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட கரியரில் அடுத்த லெவலில் போகிறது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, என்கிட்ட ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் இருக்குது அண்ட் என் ஒர்க்கில் நான் ரொம்ப பர்ஃபெக்ட். எப்பேற்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் ஈஸியாக சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் என்கிட்ட ஒரு வீக்னஸும் இருக்குது. யாராச்சும் என்னை சீன்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் அந்த இடத்துலையே ரியாக்ட் பண்ணிவிடுவேன் அண்ட் அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் என்னால் வெளியே வரவும் முடியாது. இப்போ எங்கள் ஆஃபீஸில் இந்த வருஷம் எம்ப்ளாயீஸ்க்கு அப்ரைசல் ப்ரொமோஷன் டைம். ஒர்க்கில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க எனக்கு தான் ப்ரொமோஷன் வரும்னு என் மைண்டுக்குள்ளே நான் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கேன். என் கூட வேலை பார்க்குற நிறைய பேர் டேலண்டடானவங்க தான். பட் ஆனால் நான் அவங்களோட டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே எப்போவுமே ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் அந்த வருஷம் ப்ரொமோஷனை என் கூட வேலை பார்க்குற இன்னொருத்தருக்கு மேனேஜர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. எனக்கு கண்ணெல்லாம் செவக்குது, ரத்தம்லாம் கொதிக்குது. உடனே என் சூப்பர்வைசரை கூப்பிட்டு நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப கோவமாக நான் அவர்கிட்ட கேட்குறேன். ஆனால் அவர் கூலாக அதுக்கு சொன்ன ஆன்சர், நீ திறமையான ஆள் தான், பட் உன்கிட்ட எமோஷன் கண்ட்ரோல் இல்லை. அதாவது எந்த விஷயத்துக்கும் நீ ஈஸியாக ரியாக்ட் பண்ணிடுற. ஸோ உன்னால் உனக்கு கீழே இருக்க டீமை ஹேண்டில் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி கிடையாது அப்படின்னு. நான் தலையை தொங்க போட்டு பதில் எதுவும் பேசாமல் ரூம் விட்டு வெளியே வந்துடுறேன். ஆமாங்க, அது நிஜமான விஷயந்தான். நமக்கு இருக்க தொழில் திறமையை விட நம்ம எமோஷன்ஸை எவ்வளோ அழகாக கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நம்மளோட சக்ஸஸோட சீக்ரெட் ஒழிஞ்சிட்ருக்கு. அமெரிக்காவுக்கு மாஸ்டர் படிக்க போகணும் அப்படின்னா ஜிஆர்இன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இதில் பாஸ் ஆகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது அண்ட் ரொம்பவே டஃப்பான ஒரு எக்ஸாமும் கூட. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் பாஸ் ஆன ஒரு 95 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி லைஃப்பில் எந்த லெவலில் இருக்காங்கன்னு அமெரிக்கா ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணுது.
அந்த ஸ்டடீஸோட ரிசல்ட் என்னென்னா, இந்த 95 பேரில் வெறும் 15 பேர் தான் இப்போ கரியரில் பெரிய பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் மீதி 80 பேரும் எல்லாரையும் போல் ஒரு ஆவரேஜான லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ஸ்டடீஸை இதோட அவங்க நிறுத்தலை. உடனே கிளம்பி அடுத்த கட்டமாக நம்ம ஊரில் கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி அங்கே இருக்க ரொம்ப சாதாரண ஸ்கூலில் முடித்த ஒரு 450 ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை கேதர் பண்ணி அதுலேயும் ரொம்பவே சுமாராக படித்த ஸ்டூடெண்ட்ஸை ஃபில்டர் பண்ணி அவங்கள ட்ரேஸ் பண்ணி பார்த்ததில் அவங்களில் சில பேர் இப்போ நான் மேலே சொன்ன இந்த ஜிஆர்இ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடித்த மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்கள விட ஹையர் பொசிஷனில் போய் உட்காந்துருக்காங்க. இப்போது இந்த ஸ்டடியோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, சக்ஸஸ்க்கு நம்மளோட புத்திசாலித்தனத்தோட கான்ட்ரிபியூஷன் வெறும் 20% தான். மிச்சம் இருக்க 80%க்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதில் ரொம்பவே முக்கியமான காரணம் இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். இந்த உலகத்தில் பிஸ்னஸ் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆன காலத்துலேருந்து மிஷினரிஸ்க்கும் அனாலிட்டிக்கல் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ்க்கும் தான் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு நாம எல்லாரும் ஒரு தாட்டை வளர்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி அறிவுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் இப்போது யார் அறிவாளி அண்ட் யார் அதிமிஞ்சிய அறிவாளி அப்படின்ற தேவையில்லாத போட்டி தான் உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. அமெரிக்காவில் டேனியல் கோல்மேன் அப்படின்றவர் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுறாரு. சொசைட்டியில் பெரிய லெவலில் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணவங்க கிட்ட இருக்க ஒரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த ரிசர்ச்சுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 121 கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு 180 பேரோட இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணுறாரு. அவர் பண்ண ரிசர்ச்சில் இவங்க எல்லார்கிட்டையும் இருக்க ரொம்ப சில முக்கியமான சிமிலாரிட்டி: நம்பகத்தன்மை, கூட இருக்கவங்க கூட அனுசரித்து போகிற ஒரு குணம், நான் ஒத்தையால் எல்லாத்தையுமே பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்காம எல்லார் கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி. ஒர்க் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் இது ஆஃபீஸ் செட்டப்பில் மட்டும்தான் அப்ளை ஆகும்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க படித்த ஸ்கூலில், அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அவங்க நெய்பர்ஸ் கூட, ஏன் அவங்க வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எல்லா சுச்சுவேஷன்லேயும் அனுசரித்து போகிற அந்த மென்டாலிட்டி ரொம்பவே முக்கியமான விஷயம். இது எதுவுமே அறிவு சம்மந்தப்பட்டதெல்லாம் கிடையாது, எல்லாமே 100% சாஃப்ட் ஸ்கில்ஸ். இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கேளுங்க. தன்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு ஒரு 13 வயசு பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு சாயங்காலம் வீட்டை விட்டு கிளம்பி போகிறா. பின்னாடியே டோரை லாக் பண்ணிவிட்டு அப்பாவும் அம்மாவும் வேறு பக்கம் ஷாப்பிங் கிளம்பி போகிறாங்க. பட் போன கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு அவள் பார்க்க போன ஃப்ரெண்டு வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளோட வீட்டுக்கு திரும்ப வந்துடுறா. வந்து பார்த்தா டோர் லாக் ஆகிருக்கு அண்ட் அவங்க காரும் அங்கே இல்லை. பேரண்ட்ஸ் கடைக்கு போனதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு தான் கிட்ட இருக்க ஸ்பேர்கியை யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே போயிடுறா. அப்போ தான் அவளுக்கு ஒரு யோசனை வருது. பேரண்ட்ஸ் எப்படியாவது ப்ராங்க் பண்ணணும்னு உள்ளே போய் டோர் லாக் பண்ணிக்கிறா. அண்ட் கொஞ்ச நேரத்தில் அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. உள்ளே வந்து பார்த்தா யாரோ வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தோண அவர் கையில் இருந்த கன்னை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரூமாக தேடிகிட்டே போயிட்டுருக்காரு. கடைசியாக பெட்ரூமில் பீரோக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த அந்த பொண்ணு தான் அப்பா கையில் கன் இருக்கிறது தெரியாமல் அவர் முன்னாடி குதித்து பயமுறுத்துறா. இந்த நேரத்தில் எதிரில் நிற்கிறது தான் பொண்ணு தான் தெரிஞ்சாலும் ஒரு செகண்டில் அவர் கன்னை ட்ரிகர் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணோட தலையில் புல்லட் இறங்கி அந்த பொண்ணு அங்கேயே ஸ்பாட் அவுட்டு. இது ஃபிக்ஷனல் ஸ்டோரிலாம் கிடையாது, அமெரிக்காவில் நடந்த ஒரு ட்ரூ இன்சிடெண்ட். ஒரு முன்னாடி நிற்கிறது தன்னோட பொண்ணு தான் தெரிஞ்சும் தான் கண்ணில் பட்ட அந்த உருவம் மூளைக்கு போய் அதை உணர வைக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணோட உடம்புல குண்டு பாஞ்சிருச்சு. நம்மளோட மூளைக்கு ரொம்ப ஆபத்தான நேரங்களில் தன்னை காப்பாற்றிக்கணும்னு டிசிஷன் எடுக்க தேவைப்படுற டைம் ஒரு செகண்டை விட கம்மி தான். அப்போது அந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நம்மளோட இன்ட்யூஷன் நமக்கு ஒரு உள்ளுணர்வை ஷேர் பண்ணுது. அது நம்மளை பயமுறுத்துறதாவோ இல்லை ஷாக் கொடுக்கறதாவோ எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை செய்யணும்னு நினைக்காம ஒரே ஒரு செகண்ட் அதை தள்ளி போடுங்க. அப்படி பண்ணுறது மூலிமா நீங்கள் அந்த சுச்சுவேஷனை ஈஸியாக வின் பண்ணிடுவீங்க. அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபேவரட் ஹீரோட மூவி ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே ஆசைப்படுவீங்க இல்லையா? நானும் ஆசைப்படுவேன். ஆனால் அந்த ஆசையோட மார்னிங் எழுந்த உடனே கவுண்டரில் டிக்கெட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பிளாக்லேயாவது எடுத்து படம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நீங்கள் நாளைக்கு பண்ணிக்கலான்னு சில ஒர்க்கை தள்ளி போட்டிருப்பீங்க இல்லையா? அது இப்போவே இன்றைக்கே பண்ண முடிஞ்சால் அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க. அண்ட் அதை ஒர்க்கை முடிச்சுட்டு நாளைக்கு படத்துக்கு நிம்மதியாக ஏன் போகக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒர்க்கும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், நீங்களும் உங்களோட என்டர்டெயின்மெண்ட் பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான மேட்டர்லாம் இல்லை. அந்த ஒரு செகண்ட் உங்கள் ஏர்ஜை கண்ட்ரோல் பண்ணி திங்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் இட்லியாக மாறலாம். அதாவது எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸாக மாற முடியும். எல்லார்கிட்டையும் பிரச்சனை இல்லாமல் வாழற அந்த குவாலிட்டி அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்குமே இருந்துடாது. அது சில பேருக்கு ஈஸியாக வரும், பட் பல பேருக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயம். பொதுவாக சொல்லுவாங்க, நீங்கள் ஒருத்தரோட ரியல் கேரக்டரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க கூட ஒரு ட்ராவல் போயிட்டு வந்தீங்கன்னா அவங்கள பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிடும் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நேரம் யாராலையும் ஒரு மாஸ்கோடு அலைஞ்சிட்டே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அவங்களோட ட்ரூ கலர் வெளியே வந்து தான் தீரும். அண்ணன் தம்பி கூட தகராறு, பேரண்ட்ஸ் கூட மனஸ்தாபம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, சுற்றி இருக்கவங்க கூட பகை, இப்படி இருந்தால் அடைச்சா
இந்த உலகமே இப்படி தான் அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை நம்ம கிட்ட தான் ஏதோ விஷயம் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறதா? ஒரு சில நேரங்களில் ப்ராப்ளம் 2 சைட்லையுமே இருக்கலாம். பட் 2ல் எதை மாற்றுறது ரொம்ப ஈஸி? எது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது? அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே? உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு கவர்மெண்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு தெரியுமா? ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டால், பெரும்பாலான பதில் அதோட கஜானா தான் அப்படின்னு வரும். நானும் இவ்வளோ நாள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் உண்மையான பலம் அவங்க கிட்ட இருக்க டேட்டா. இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு கிரிட்டிக்கல் டிசிஷனையும் கவர்மெண்ட் எடுப்பாங்க. அண்ட் இந்த டேட்டா நிறைய சோர்ஸ் வழியாக கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். அப்படி கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எக்ஸ்பர்ட் கிட்டலாம் ஒரு ஒப்பீனியன் வாங்கி அதை பார்லிமெண்ட்டில் பேசி டிஸ்கஸ் பண்ணி அண்ட் ஒரு டிசிஷன் எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. அதுக்கப்புறமா தான் இது இம்ப்ளிமெண்ட்டுக்கே வரும். அண்ட் இதுதான் ஒரு ஜென்ரலான ப்ரோட்டோக்கால் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ப்ரோட்டோக்கால் தான் எல்லா விஷயத்துக்குமே நடக்குமான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. நம்ம கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு த்ரெட்டனான சுச்சுவேஷனில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் இந்த ப்ரோட்டோக்கால்லாம் ஃபாலோ பண்ண நமக்கு டைம் இருக்காது. அந்த நேரத்துக்கு எது சரி எது சரியில்லை அப்படின்றத விட எது எமர்ஜென்சின்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. இதே தியரி தான் பிரெயினுக்கும். இதை ரிலேட் பண்ணுற மாதிரி பிரெயினில் ஒரு 3 பிளேஸ் இருக்குது. 1 தாலமஸ், 2 விஷுவல் கார்டெக்ஸ், 3 அமிக்டாலா. நம்ம பாடியில் இருக்க மெஜாரிட்டி பார்ட்ஸ்லேருந்து இந்த தாலமஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் போகும். தாலமஸ் அதை பிரெயின் புரிஞ்சுக்கிற மாதிரி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் அப்படி கன்வெர்ட் பண்ண டேட்டாவை கார்டெக்ஸ்க்கு அனுப்பும். இந்த கார்டெக்ஸ் அதை அனலைஸ் பண்ணி அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷனை ஃபைனல் பண்ணும். ஒருவேளை அந்த டிசிஷன் எமோஷனலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நியூஸ் அமிக்டலாக்கு போகும். அண்ட் அது மூலமாக நம்ம உணர்வுகள் தூண்டப்படும். ஒரு குழந்தைய அதோட அம்மா தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு அது கண்ணில் பார்த்த உடனே தாலமஸ்க்கு தான் இன்ஃபர்மேஷன் அனுப்பும். இந்த விஷுவல் கார்டெக்ஸ் அதை ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்க பேட்டர்ன்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும். அதுக்கிட்ட அவங்களோட டேட்டா இருந்தால் இந்த எமோஷன் போர்ஷன் ட்ரிகர் ஆகி இந்த அமிக்டாலா உள்ளே வந்து அந்த குழந்தைய அழவோ இல்லை சிரிக்கவோ வைக்கும். இப்போ ஒரு பையன் அவனோட எக்ஸாம் ரிசல்ட்ஸை ஸ்கூலுக்கு ரொம்ப ஈகராக போய் கூட்டத்தை தள்ளி விட்டு நோட்டீஸ் போர்டில் பார்க்க போகிறான். அங்கே அவன் பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராஜான்னு வச்சுக்குவோம். அவன் பேர் லிஸ்ட்டில் பார்த்த உடனே சந்தோஷத்தில் தலைகால் புரியாமல் உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இதை ஷேர் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கலைவரெலாம் அடங்கினதுக்கப்புறம் அந்த கூட்டம்லாம் அங்கேருந்து போனதுக்கப்புறம் திரும்ப போய் அந்த லிஸ்ட்டை பார்க்குறான். அப்போ தான் தெரியுது அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது இவனுக்கு முன்னாடி இருக்க பையன் எஸ் ராஜா அண்ட் இவன் பேர் ஏ ராஜா. இப்போ இந்த பையனோட பேர் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்றதால இவன் ஃபெயிலுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவனுக்கு ஃபெயில் ஆனது கூட அவ்வளோ வருத்தமாக இல்லை. இதை சரியாக பார்க்காம வீட்டுக்கு வேறு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்றது தான் அவன் ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணுறான். இந்த இன்சிடெண்ட்டில் இவனை டிசிஷன் எடுக்க வச்சது அவனோட பிரெயின் இல்லை, இந்த அமிக்டாலா அப்படின்ற இந்த குட்டி போர்ஷன் தான். நம்மக்கிட்ட இருக்க பயம், கோபம், வெறுப்பு, இரிட்டேஷன், லவ் இது எல்லாமே அனுப்புகிற எமோஷன் அமிக்டாலாக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கும். ஃபைனலாக நம்ம எல்லாரோட வீட்லேயுமே இட்லி தட்டு கண்டிப்பாக இருக்கும். அதில் தட்டு அடியில் இருக்கும் இல்லையா? இந்த போர்ஷனில் இருக்கவங்க எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப ஓவராக எமோஷன் ஆகி கத்துறது, சண்டை போடுறது, சீக்கிரமாக அழுதுடுறது, தன்னோட எமோஷன்ஸை ட்ரைவ் பண்ண விடுறவங்க. இவங்களுக்கு இவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணவே தெரியாது. அதாவது வேகாத இட்லி மாதிரி. இப்போது அடுத்த லேயர் நடுத்தட்டுக்கு வருவோம். இவங்க அதிகமாக எமோஷன் ஆறாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். பட் அதை மாற்றிக்கணும்னு ரொம்ப எஃபர்ட்லாம் போட மாட்டாங்க. அண்ட் இவங்க பாதி வெந்த இட்லி கேட்டகரி. இந்த மேல் தட்டுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா தனக்குள்ளே ஏற்படுற உணர்வுகளை எந்த சுச்சுவேஷனில் யாரால் எப்படி வருதுன்னு இவங்களுக்கு நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்க தெரியும். ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே உருவாது அப்படின்னா அவங்க அங்கேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ இவங்க அவ்வளோ சீக்கிரம் மென்டலாக ஹர்ட் ஆக மாட்டாங்க. அண்ட் இவங்க தான் நல்லா வெந்த இட்லி போல். ஸோ நம்ம எல்லாருமே நல்லா வெந்த மேல்தட்டு இட்லி போல் இருந்தால் வெற்றி அப்படின்றது நம்ம சுலபமாக அடைய முடியும் அப்படின்றது தான் இந்த புக்கு வலியுறுத்துது. ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், சக்ஸஸ்க்கு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். இவ்வளோ நாள் நம்ம அமிக்டாலாக்கு அடிமையாக இருந்ததெல்லாம் போதும். நம்ம லைஃப்பை அறிவோட கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வர ட்ரை பண்ணுவோம். நம்ம மனசு எவ்வளோ ஆசை காட்டினாலும் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உண்மையான அறிவோட பேச்சை எப்போ கேட்குறோமோ அந்த செகண்டில் நம்ம இட்லியாக மாறி நம்ம லைஃப்பை கண்டிப்பாக வின் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரொம்ப எமோஷனாக டிசிஷன் எடுக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களோட சக்ஸஸ்க்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள்.